உம்மிடத்தில் விசாரிக்க தகுமா? ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய போதனைக்காக காத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை உணர்த்து வைக்கப்பட வேண்டிய பகுதிகள், அதில் ஆண்டவரே நீர் உணர்த்து வைத்து எங்களை நடத்தும். ஆண்டவரை மாற வேண்டியவைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் நல்ல இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக எங்கள் இருதயத்தில் பதியட்டும். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே விசாரிக்கும்படி இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் வருகிறார்கள். யூதாவினுடைய மூப்பர்கள் வரும்போது ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த மனுபுத்திரரே இவங்களை பார்த்து என்ன சொல்லி, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நரகலான விக்கிரகங்களை எது மேலே நாட்டியிருக்கிறாங்களா? சொல்லுங்க. இருதயத்தின் மேல். எல்லாரும் சொல்லுங்களேன். எது மேலே? எது மேலே? இருதயத்தின் மேல் நாட்டி. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு புதிதாய் வருகிற ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்திக்க போயிருந்தோம். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே புதுசாக வராங்க, என்டைய ஃபேமிலி. இப்போ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு இருந்தாங்க. ஹகாய் செமினார் இருந்ததுனால காலையில் 6:30 மணிக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அடித்து பிடிச்சி 7 மணிக்கு போனோம். இப்போது நான் போகும்போது ஒரு பெரிய பிக்சர் இருந்துச்சு அந்த வீட்டை குறித்து. பொதுவாக நியூ கமர்ஸ் வீட்டை போகும்போது எப்படி இருக்குன்ற ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ நான் அதோட போனேன். நான் நினச்சேன் இந்த விக்கிரக படங்கள்லாம் அங்கே இருக்கும், ஏன்னா இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு. ஆனால் நான் போனேன். டு மை சர்ப்ரைஸ், அங்கே அந்த விக்கிரக படங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு அழகான வசனம் போர்டுங்களாம் மாட்டியிருந்தாங்க. அல்லேலூயா சொல்கிறீங்களா? God is doing something in their life. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, the moment we get saved, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முதல் படி, நம்ம வீடுகளில் இருக்கிற விக்கிரகங்களை என்ன செய்து விடுகிறோம்? அகற்றி போடுகிறோம். we remove them immediately. அது ரட்சிப்புக்கான ஒரு பெரிய அடையாளம். அது ஜீவனுள்ள தேவனை கண்டு கொண்டதற்கான ஒரு பெரிய அடையாளம். காரணம், ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல் கற்பனை தான், என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கண்ணின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான யாதொரு சுரூபத்தை ஆகிலும் நீ உனக்கு என்ன செய்ய வேண்டாம்? யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு என்ன செய்ய வேண்டாம்? உண்டாக்க வேண்டாம். ஸோ பிகாஸ் ஒரு 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 அறிவுபூர்வமான ஒரு யோசனை. தேவன் சொல்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. How can God be in a sculpture? ஆண்டவர் எப்படி ஒரு சிலைக்குள்ளே ஒளிந்திருக்க முடியும்? சொல்கிறார், நீ எனக்கு கட்டுற ஆலயம் இல்லை, அது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை. I'm not going to be amazed how big you're going to build the temple. பெரிய ஆலயத்தை கட்டுறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆச்சரியப்பட்டு அதில் வாசம் பண்ணுங்கிறது இல்லை. காரணம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. ஸோ ஆலயம்ன்றது நம்ம கூடி வரத்துக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒன்றே தவிர, அதுலேயுமே ஆண்டவர் பெருசாக என்ன செய்கிறதில்ல, வாசம் பண்ணுங்கிறதில்ல. அப்படியானால் ஒரு விக்கிரகத்துக்குள்ளே அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் வாசம் பண்ணவே வாய்ப்பு இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மற்ற மார்க்கத்தாருக்கு அது நம்பிக்கை. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபெய்த். அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. கல்லையும் நல்ல யார் எழுதியிருப்பார், பழைய பாடலாசிரியர் இருப்பார், நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியடா. தெரியுமா? நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று. அது வரைக்கும் கரெக்டாக எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க நம்பிக்கை எழுதுறாரு, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் அங்கே என்ன காட்சியா? தெய்வத்தின். தட்ஸ் தேர் ஃபெய்த். ஆனால் சித்தர் ஒருத்தர் எழுதுறாரு, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்றார். ராமேன் சொல்லுங்களேன். நட்டகல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நாதன்றவர், கடவுள்ன்றவர் உள்ளே இருக்கிறாரா அவரைக்கும். ஸோ அது நம்ம இன்றைக்கி அதுக்கான நம்முடைய சப்ஜெக்ட் அது இல்லை. நல்லா கவனிக்கணும். Of course we take immediate action when we get saved to remove all the idols in our homes, maybe in our office. நம்முடைய அலுவலகத்திலோ நம்முடைய வீடுகளிலோ இருக்கிற விக்கிரகங்களை அகற்றி விடுவதற்கு உடனடியாக முயற்சிகள் எடுக்கிறோம். அல்லங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு வருகிறது. அந்த அங்கலாய்ப்பில் ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரரே, இவர்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் வீடுகளில் நாட்டின்னு சொல்ல, எங்க நாட்டி இருக்கிறாங்களா? இருதயத்தின் மேல் நாட்டி. There are something called idols of the heart.
இருதயத்தின் விக்கிரகங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எதன் விக்கிரகங்கள்? ஐடல்ஸ் ஆஃப் ஹார்ட். ஃபேன் கட் பண்ணுங்க. ஐடல்ஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்றது ஒரு பெரிய டாபிக்ங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இதுக்காகவே நேரம் எடுத்து ஒரு நல்ல ஸ்பீக்கர், ஒரு நல்ல டீச்சர்கிட்ட உட்காந்து படிச்சிருக்கிறேன். சமீபத்தில் நடந்த ஊழியர் கூட்டத்தில் அந்த வந்த பாஸ்டர் மறுபடியும் அந்த சப்ஜெக்டை பேசினாங்க. ஹி செட், டீச் இட் டு சர்ச், டீச் இட் யுவர் சர்ச். மக்களுக்கு வந்து சில நேரம் இருதயத்தில் உண்டாகிற விக்கிரகங்களை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க, அதனால் அவங்க டீச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் நோட்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஆனால் அவர் படித்ததில் தான் நானும் படித்தேன். அதனால் நான் போய் உட்காந்து என் நோட்ஸை எடுத்து ராத்திரி 3 மணி வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். 20 நான் பேசினேன்னா நீங்கள் காலையில் தான் போவீங்க, ஆல் நைட் ப்ரேயர் ஆயிரும். அதனால் மேபி I'll teach some 6 or 7. அப்புறம் இன்னொரு 2 வாரத்துக்கு we'll go on. ஆமென் சொல்கிறீங்களா? பட் we need to really, it's going to be a teaching, more of a teaching. இது வந்து டீச்சிங் வந்து not a sermon. போன வாரம் பேசின மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படி பேசின மாதிரி அது ஒரு பிரசங்கம் அல்ல. பிரசங்கம்ன்றது மோர் ஆஃப் லைக் என்ன சொல்கிறது, அடித்து பேசி பயங்கரமாக ஆர்ப்பரிப்பாக பேசுகிறது. பட் இது வந்து டீச்சிங்கிறது வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, பிரசங்கம்ன்றது வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது, டீச்சிங்கிறது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்கறது. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப், ஸோ ஐ வாண்ட் டு டீச் இட். இயேசு வந்து ரெண்டையுமே செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹி ப்ரீச்ட் அண்ட் ஹி டாட். அவர் பிரசங்கித்தார் என்று நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அவர் உபதேசித்தார் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கு எழுதப்படும். ஸோ பிரசங்கமும் செய்தார், உபதேசமும் செய்தார். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ மோர் ஆஃப் டீச்சிங். ஸோ சில விஷயங்கள் இன்டர்நேஷ்னலி உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், எதெல்லாம் இருதயத்தில் விக்கிரகமாக மாறுது, எதெல்லாம் ஐடல்ஸ் ஆஃப் த ஹார்ட்டாக மாறுது அப்படின்றதை குறித்து பார்க்க போகிறோம். நம்பர் 1, பவர் ஐடலேட்ரி. பவர் ஐடலேட்ரி, ஆதிக்கம் செலுத்துதல் என்னும், வாசிங்களா, ஆதிக்கம் செலுத்துதல் என்னும் என்ன ஆராதனை? விக்கிரக ஆராதனை. இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். லைஃப் ஒன்லி ஹேஸ் மீனிங். நிறைய பேருடைய, சில பேருடைய, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் லைஃப் ஒன்லி ஹேஸ் மீனிங் ஆர் ஒன்லி ஹாவ் வர்த் if I have power and influence over others. மற்றவர்கள் மீது எனக்கு அதிகாரமும் செல்வாக்கும் இருந்தால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு என்ன இருக்கிறது? மதிப்பு இருக்குது. நிறைய நேரம் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. மற்றவங்க மேலே என்ன இருக்கணும்? ஒரு அதிகாரம் இருக்கணும், ஒரு ஆதிக்கம் இருக்கணும். சிலர் என் கையிலேயே என்ன இருக்கணும். ஆண்டவர் வந்து சிலருக்கு வந்து கிருபையாய் சில பொறுப்புகள் எல்லாம், தலைமைகள் எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். மனிதனை முதல் ஆண்டவர் படைத்து ஆசீர்வதித்து அவனுக்கு சொன்னதே, நீ என்ன செய், ஆண்டுகொள்னு சொன்னார். என்ன செய்து? ஆண்டுகொள்னு சொன்னார். இந்த இந்த லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ், 2 அமைப்பு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. உலகத்தில் 2 அமைப்புகள். மற்ற அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி அதற்காக அதன் ஊடாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள். only God instituted 2 institutions. God initiated 2 institutions. அது அமைப்புனா என்னென்னா, சொல்லுவாங்களே, இது ஒரு அமைப்பாக போக மாட்டேங்குது அப்படின்வாங்கள்ல. ஒரு அமைப்பாக, ஒரு ஒழுங்காக, ஒரு நிதானமாக கொண்டு போகிறதுக்காக தேவன் உருவாக்கின ஒரு அமைப்பு. நம்பர் 1, தட் இஸ் ஃபேமிலி. தேவனே குடும்பத்தை என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். நம்பர் 2, சர்ச். என் சபையை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன். ஸோ ஒன்று குடும்பம், இன்னொன்று சபை. இது 2க்குமே ஆண்டவர் இந்த டைரக்ஷனில் போகிறதுக்காக, இந்த அமைப்பில் போகிறதுக்காக, ஒரு அமைப்பாக குடும்பம் போகிறதுக்காக தேவன் அதுக்கு யாரை ஏற்படுத்தினார்? தலைவர்களை ஏற்படுத்தினார். ஒரு கணவனை, ஒரு தகப்பனை குடும்பத்துக்கு யாரை ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா தலைவனாய் வைத்திருக்கிறார். குட். ஆனால் இந்த தலைமைத்துவம் என்பது சரியாக அவர்களை வழி நடத்துவதற்காகத்தான், அவங்கள கொண்டு போகிறதுக்காக தான். அவங்கள அரவணைச்சி அவங்கள கைட் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணி, சில நேரம் அஃப்கோர்ஸ் டிசிப்ளின் பண்ணி அழகாக எங்கே டிசிப்ளின் பண்ணணும், எங்கே அன்பாக இருக்கணும், எங்கே வந்து இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு போகிறது தான். சில நேரம் சில குடும்ப தலைவர்களுக்கு அது வந்து பெரிய பாஸிங் ஓவர், அதாவது என்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே தான் இருக்கணும்,
எனக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கூடாது, எனக்கு ஏன் தெரியலை. அஃப்கோர்ஸ் சில டிசிப்ளின்ஸ்க்காக சில விஷயங்கள் அது 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 தெரியாமல் நடந்துருச்சுன்னா அவ்வளோதான். அது அப்படியே வந்து காலத்துக்குமான ஒரு பேச்சாயிரும், காலத்துக்குமான ஒரு விஷயம். என்னன்னா, யூ வாண்டட் டு கண்ட்ரோல் ஓவர், யூ வாண்ட் டு பாஸ் ஓவர், அப்படியே தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த ஆதிக்கம் செலுத்துதல் அப்படின்ற. ஏன்னா சில பேருடைய எண்ணமே அப்படியே இருந்தால் அவங்க அப்படியே நம்ம வந்து அவங்கள அப்படியே வச்சிருந்தா தான் நம்ம கைக்குள்ளே இருப்பாங்க. ப்ளஸ் வந்து அப்போ தான் எனக்கு மதிப்பு அப்படின்னு உணர்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அது இருதயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற விக்கிரகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ராமேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக வந்தார். ஆனால் கடைசியில் அவர் சீஷருடைய கால்களை கழுவுகிற அளவுக்கு இறங்கி வந்தார். அப்போ ஒரு வார்த்தையாளர் சொல்றாரு, புறஜாதிகளுக்குள்ளே இருக்கிற உங்களை ஆளுகிறவர்கள், அவர்கள் உங்களை இப்படி ஆளுகிறாங்க, அவங்க இப்படி உங்களை மேலே துரைத்தனம் பண்ணுறாங்க, ஆனால் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. Do not be so among with you. உங்களுக்குள்ளே உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி என்ன செய்ய முடியாது, யார் மேலேயும் ஆதிக்கம் செலுத்த நினைக்காதீர்கள். உங்களுடைய எஜமானனும் உங்களுடைய ஆசிரியரும் உங்கள் குருவுமாகிய உங்கள் போதகராகிய நானே இதை செய்வேன். ஆமென் சொல்கிறீங்களா? So how down to the earth our God is. எவ்வளவு தன்னை கீழே இறக்கி வந்த ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த ஆதிக்கம் செலுத்துதல் என்கிற எண்ணம் ஒரு நாளும் வராதிருக்குவதாக. சத்தமாமேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், மற்றவங்க என்னை மதித்தாதான், மற்றவங்க மேலே எனக்கு அதிகாரம் இருந்தால் தான், அந்த அது இருந்தால் தான். நோ, ஈவன் காட் ஹஸ் புட் யூ ஆஸ் அ லீடர் இன் யோர் ஒர்க் பிளேஸ். உங்களுக்கு கீழே கொஞ்சம் பேரை கொடுத்து ஆண்டவர் மேலே வச்சுருக்கிறாங்களா? அஃப்கோர்ஸ் யூ நீட் டு என்ஃபோர்ஸ் சம் டிசிப்ளின்ஸ், சம் சம் சீரியஸ் திங்ஸ், பட் நாட் ஆஸ் அ பாஸ், நாட் ஆஸ் அ கடுமையான ஒரு அதிகாரியாக இருந்து அல்லாவிட்டால் அவன் ஆதிக்கம் செலுத்துகிற அந்த உணர்வோடு செய்கிறதுக்காக இல்லை. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இல்லை, இஃப் யூ ஆர் அ லீடர், go and read some good leadership books, or you ask me, I will tell you, what are the good leadership books. Leadership is nothing to do with bossing over. நான் தலைவனாக இருக்கிறதுனால அவனை அதிகாரம் செலுத்தி கைக்குள்ளே வைக்கணும், ஆதிக்கம் செலுத்தணும், மேனிப்புலேஷன் பண்ணணும், இன்டிமிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அல்ல. கை வைத்தியாமேன்னு சொல்கிறீங்களா? சில நேரம் குடும்பங்களில் மனைவிமார்களும் கணவர்கள் ரொம்ப கொஞ்சம் சாதுவாக இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் அவங்க வந்து பெருசாக அவங்களால வந்து ஒரு டைனமிக் லீடராக இருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு அது வரலைன்னா சில பொறுப்புகளை மனைவிமார்கள் எடுத்து செய்யலாம். பட் அது அவங்களுக்கு வரலன்றதுக்காக அவங்கள ஒரு கடைசி வரைக்கும் ஒரு டம்மி பீஸாகவே ஆக்கி அவங்கள ரூல் ஓவர் பண்ணுறது வந்து தட்ஸ் நாட் காட்ஸ் வில் ஃபார் த ஃபேமிலி. ஆதிக்கம் செலுத்துதல் என்கிற விக்கிரக ஆராதனை. கைவேத்தி அல்லேலூயா. எப்போவுமே யாராவது வந்து என் கீழே இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சரி பண்ணிங்க. யாரையாவது நம்முடைய ஆதிக்கத்துக்கு கீழே வச்சுருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சரி பண்ணிங்க. ஒருவேளை ஆண்டவர் அவங்க மேலே வச்சுருந்தாலும் அன்புள்ள தலைவர்களாக அவர்களை நடத்தி செல்லுங்கள். ஆண்டு கொள்ள வேண்டிய அவசியமில்லை, அடக்கி காட்ட வேண்டிய அவசியமில்லை, ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அது இருதயத்தில் நாட்டப்படுகிற விக்கிரகமாய் மாறிப்போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்பர் 2, அப்ரூவல் ஐடலட்ரி. அப்ரூவல் ஐடலட்ரி, அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிற விக்கிரக ஆராதனை. Life only has meaning or only have worth if I am loved and respected by someone. ஒருவரால் நான் நேசிக்கப்பட்டாலும் மதிக்கப்பட்டாலும் மட்டுமே என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது அல்லது எனக்கு மதிப்பு இருக்கிறது என்கிற எண்ணம். சிலருக்கு வந்து இல்லை லைஃப்பை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் மதிக்கப்பட வேண்டும், நான் வந்து தொடர்ந்து நேசிக்கப்பட வேண்டும். சிலர் என்னை எப்போவுமே வந்து நல்லாவே சொல்லிக்கிட்டு இருக்கணும், நல்லா பேசிட்டு இருந்தாலும் ஏதாவது தகவல் உங்களை பற்றி அவங்க இப்படி பேசிட்டாங்கன்னா உடனே என்ன வருது, என்னை பற்றி அப்படி பேசுனாங்க, என்னை பற்றி அப்படி சொன்னாங்க,
ஏன் சொல்லக்கூடாதா? என்ன வானத்துலேருந்து குதிச்சிட்டோமா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இட் ஓகே. அவரை பெயல்செபூலின் தலைவன், பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. ராமன் சொல்கிறீங்களா? திருப்பி அழகாக சொல்லிட்டு போனார், ஒரு பிசாசு எப்படா பிசாசை துரத்தோம்? இல்லையா சொல்லுங்களேன். ஒரு மனுஷனுக்குள்ளே லேகியோன் பிசாசு, லேகியோன்னா அந்த ரெஜிமெண்ட்டில் இருக்கிற கணக்கு, அந்த ஆர்மி ரெஜிமெண்ட்டில் இருக்கிற கணக்கு. லேகியோன்றது அந்த காலத்து கணக்குப்படி 6000 பிசாசு சொல்லுது. நான் 6000 பேர் உட்காந்துட்டுருக்குறோம். ஒரு மனுஷனுக்குள்ளே 6000 பிசாசு ஒன்றா உட்காந்துட்டுருக்குது. இல்லையா சொல்கிறீங்களா? அல்லையா சொல்லுங்களேன். ஒரு 50 பேர் அல்லையா சொல்ல வைக்க முடியல நம்மளால் ஒன்றா சேர்த்து. 4 விசுவாசியை ஒன்றா சேர்க்கறது பெரிய பாடாக இருக்குது. என்ன அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க பாஸ்டர். எனக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ ஐ வாஸ் ரியலி ஹர்ட். என்னத்தை பார்த்தாங்களோ தெரியல, ஏதோ எனக்கு இந்த ஆட்கள்கிட்ட கொஞ்சம் பயமாகவே இருக்கும். எப்போ எது பார்த்து என்னையே சொல்லுவாங்க, அன்னைக்கு என்ன ஒரு மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்க. ஐயோ சாமி, என்னடா அது பாஸ்டருக்கு வந்த சோதனை. உங்களை ஒரு மாதிரி பார்த்து எனக்கு என்ன நடக்க போகுது? நல்லா கவனிங்க. இட்ஸ் ஓகே. யாராவது என்னை நேசிக்கிட்டே இருக்கணும், என்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், என்னை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுலையாவது கொஞ்சம் குறைந்துச்சுன்னா உடனே எனக்கு வந்து ஒரு ஆதங்கம் வருது. அப்போ தான் அந்த 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 ரெஸ்பெக்டும் அந்த அந்த கேரும் அந்த நேசமும் என் மேலே அவங்க வச்சுருந்தா தான் அது 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 எனக்கு தொடர்ந்து கிடச்சாதான் என் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இல்லைன்னா என்னை பற்றி எப்படி சொல்லிட்டாங்கன்னா என் மதிப்பு என்னாகும், என் பேர் என்னாகும்? ஹலோ, இயேசுவானவர் சகல மனுஷரும் அவர் தலையை துலுக்கி இவனா நம்மை ரட்சிக்கிறான். எவ்வளவு நிந்தித்தார்கள், அந்த நிந்தனையெல்லாம் அவர் சுமந்து கொண்டு அமைதியாக நின்ற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். ஏன்னா அவருக்கு தெரியும், நீ தூஷிக்கிறதோ, நீ என்னை இகழுகிறதோ, நீ என்னை தரக்குறைவாக பேசுகிறதோ என்னுடைய எந்த விதத்திலும் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். பீப்புள்ஸ் டாக்ஸ் பிஹைண்ட் மீ இன் மை ஆஃபீஸ். ஐயோ என் பின்னாடி பேசுகிறாங்க. ப்ரைஸ் காட். நான் எப்போவுமே நான் சொல்லுவேன், இப்போ எனக்கு பின்னாடி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஐ டூ கெட் மை ஃபீட்பேக். எனக்கு வரும், எப்படியா இருந்தாலும் தகவல் வரும். ப்ரைஸ் காட். நான் சொல்கிறேன், பின்னாடி பேசுகிறாங்களா? கர்த்தர் என்ன முன்னாடி வச்சுருக்கிறாரு. ஏன் பின்னாடி பேசுகிறாங்க? கர்த்தர் உங்களை என்ன வச்சுருக்கிறாரு? இட்ஸ் ஓகே, டேக் இட் ஈஸி, ஜஸ்ட் மூவ் ஆன். Not necessarily all the time we need to be respected, we need to be cared, we need to be loved. It's okay. பரலோகம் நம்மை நாம் இருக்கிற விதமாகவே நேசிக்கிறது. இந்த அங்கீகாரம் எனக்கு பரலோகத்திலிருந்து எப்பவுமே இருக்கிறது. Even if I did something unpleasable to the Lord, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்றை நான் செய்தாலும் நான் மனம் திரும்பி வரும்போது இளைய குமாரனை இருக்கிற விதமாகவே ஏற்றுக்கொண்ட ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். ஆமென் சொல்கிறீங்களா? ஆமாம். குறைகள் மத்தியில் தான் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சபையார் குறையோடு தான் இருப்பாங்க. குறைகள் இல்லாமல் சபை இருக்காது. 7 சபைகள் 5 சபைகளில் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் 7 சபைகள் நடுவிலே 7 பொன் குத்து விளக்கின் நடுவிலே மத்தியிலே உலாவி வருகிற தேவன். ஆமென் சொல்கிறீங்களா? நம்ம பாடுறோம்ல, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற. அந்த 7 குத்து விளக்கு என்னது? 7 சபை. 7 நட்சத்திரங்களை வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். ஆமென் சொல்கிறீங்களா? அந்த 7 நட்சத்திரங்கள் யாரா? 7 சபையினுடைய தூதர்கள், ஊழியக்காரர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தியத்திரா சபையில் ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் விக்கிரகங்களை படைக்கிறதற்கும் ஏதுவான இடர்களை போடுகிற விஷயங்கள்லாம் ஊழியக்காரர்கள் வாழ்க்கையிலே வந்துருச்சு. பட் ஏற்ற ஆண்டவர் மனம் திரும்பலுக்காக காத்திருக்கிறாரு. ஆனாலும் அவர்களை வலது கரத்திலே வைத்திருக்கிறார். ஸோ சபை குறையோடு தான் இருக்கும், விசுவாசிகள் குறையோடு தான் இருப்பாங்க. பிரைஸ் காட். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையாக என்ன செய்கிறாரு? எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. எனக்கு தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தேரவே மாட்டான்னு நினச்ச ஆளெல்லாம் மாறிட்டு இருக்கிறான். இவனை தேர்த்தவே முடியாதுன்னு நினச்சவங்கெல்லாம் இன்றைக்கி அவன் இவ்வளோ மாறி இருக்கிறானே. ப்ரைஸ் காட். அதனால் we have to give some time to some people. கைவேத்தி ஆமென் சொல்கிறீங்களா? சிலருக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கறது நல்லது.
So God loves the way we are. Of course, He teaches the repentance. Of course, He insists on the repentance. மனம் திரும்புதல் மேலே தேவன் நோக்கமாக இருக்கிறார். மனம் திரும்புதலை தொடர்ந்து பேசுகிறார். நான் நேசிக்கிறவர்கள் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் தள்ளிடுறதில்ல. ஸோ நாம் இருக்கிற விதமாகவே நேசிக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய அங்கீகாரம் பரலோகத்திலிருந்து வருகிறது. அந்த அங்கீகாரம் பரலோகத்திலேருந்து வர்ற வரைக்கும் எவன் என்ன நேசிச்சா என்ன, எவன் என்னை கைவிட்டா என்ன, எவன் என்னை தள்ளினா என்ன, எவன் என்னை பற்றி பேசினா என்ன, ஏசினா என்ன. Hallelujah. Don't always look for people's appraisals. Always look for praises of the people. எல்லாமே உங்களை நைஸாக எல்லாருமே உங்களை no can't. That won't happen. அது நடக்காது, அது நடக்கவும் கூடாது. அது நடந்துருச்சுன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிரும். It's okay. God uses some people to break us. சில மனிதர்களை கொண்டு ஆண்டவர் நம்ம உடைக்கிறாரு, உடைச்சி தான் நம்மளை உருவாக்குறாரு. ஸோ எப்போவுமே எல்லாரும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஏதாவது ஒன்று அதை தொட்டாசினிங்க மாதிரி இருக்கக்கூடாது. இல்லையா சொல்கிறீங்களா? என்ன மாதிரி இருக்கக்கூடாது? தொட்டாசினிங்க மாதிரி இருக்கணும். ஏன்னா ஈவினிங் சர்வீஸில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பேசுகிறாங்க, காலையில் செகண்ட் சர்வீஸில் வரமாட்டேங்குது. சிலர்லாம் அப்படியே வந்து தொட்டாசிங்க, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி பேசிட்டாங்க, என்ன இப்படி பார்த்துட்டாங்க, என்னை பார்க்கும்போது அப்படி கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஹலோ, உனக்கான மதிப்பு, உனக்கான அங்கீகாரம் எந்த விதத்திலும் குறைந்து விட போகிறதில்லை. Just because he spoke against you like this, just because he did something like this, அப்படி just because he ignored or she ignored you, you are not going to be devalued. ராமன் சொல்கிறீங்களா? காணிக்கு போட்டேனான்னு தெரில, போட்டேன், மீதி ஒன்று இருக்குது. இது எவ்வளோ? இதை வச்சு என்ன செய்யலாம்? ஒருத்தங்க சாப்பிட்லான்றாங்க, பசி எடுத்துருச்சு. ஒருத்தர் பொருள் வாங்கலான்றாரு. சரி, எதையோ செய்யலாம். திஸ் ஹேஸ் வார்த் ஃபார் 500 rupees, isn't it? இதுக்கு 500 ரூபாய்க்கு வேல்யூ இருக்குதா இல்லையா? இப்போ இதுக்கு வேல்யூ எவ்வளோ? 50 ரூபா குறைஞ்சிருச்சா? 450 ஆயிடுச்சா? ஓகே, இப்போ இதுக்கு வேல்யூ எவ்வளோ சொல்லுங்கள். காலு கீழே வச்சுருக்குறேங்க. 500 ரூபா தானா? ஐஷோ, பாருங்க, இது 500 ரூபாங்க. இதை கசக்குனாலும் 500 ரூபா தான், காலுக்கு கீழே போட்டு மிதித்தாலும் 500 ரூபா தான். அதே வலிமை, அதே வேல்யூ உங்களுக்கும் இருக்குது. பரலோகம் அந்த வேல்யூவை கொடுத்துருக்குது. அந்த வேல்யூ இருக்கிற வரைக்கும் யார் உங்களை கசக்குனாலும் சரி, காலுக்கு போய் போட்டு மிதித்தாலும் சரி, உங்கள் வேல்யூ மாறாது. Don't cultivate certain things like this. Of course, you may be hurt. யாராவது ஹர்ட் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். பட் டோன்ட் டெவலப் இட் டு பி அ ஹேபிட் ஆர் யுவர் லைஃப் ஸ்டைல். ஏதாவது ஒன்றுனா அப்படியே என்னை பற்றி சொல்லிட்டாங்க, என்னை பற்றி பேசிட்டாங்க. யாராவது எல்லாருமே என்னை நேசிச்சிட்டே இருக்கணும், எல்லாருமே என்னை பற்றி நல்லா பேசிகிட்டே இருக்கணும். நாட் நெசசரிலி. கீப் கோ. தொடர்ந்து கடந்து செல்லுங்கள். உங்கள் பரலோகம் உங்கள் மேல் வைத்திருக்கிற அங்கீகாரத்தை நீங்கள் எந்த விதத்திலும் இழந்து விடவில்லை. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அடி பாதாளத்தின் பாவத்தில் போயிருந்தாலும், மோசமான அருவருக்கத்தக்க பாவத்தில் நீங்கள் கடந்தாலும், மனம் திரும்பும் போது அதே வேல்யூவை தான் ஆண்டவர் உங்க மேலே வைத்திருக்கிறார். ஸோ யூ ஆர் ஸ்டில் வேல்யூட். நம்பர் 3, கம்ஃபர்ட் ஐடலேட்ரி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஐடலேட்ரி? கம்ஃபர்ட். சொகுசு என்னும் விக்கிரக ஆராதனை. பீகார் போயிருந்தேன்ல லாஸ்ட் டைம், சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மொதல் நாள் ராத்திரிலாம் கரண்ட் இல்லைங்க, பயங்கர அனல்னா அனல். இங்கே இருக்கிற வெயிலெலாம் ஒன்றுமே இல்லை, மே மாதத்தில் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நல்ல அதுக்கு மேலே மொட்டை மாடி, கீழே அனல் நல்லா இறங்குது. கூட வந்து பாஸ்டர் நல்ல டயர்டில், அவர் கிருபை. சிலருக்கு பாருங்கள் உஷாராக டக்குன்னு தூங்கிடுறாங்க, பேசிகிட்டே இருக்கிறாங்க, எப்படி தூங்குறாங்கன்னே தெரியுது. ஏன் நான் தூங்கிட்டேன் அவ்வளோ சீக்கிரம்? நான் யாராவது கொரட்டை விடுறதுக்கு முன்னாடியே தூங்கிட்டா தான் நான் தூங்குவேன். அவர் சொல்கிறார், நீ கொரட்டை விடுறதுக்கு முன்னாடி நான் தூங்கினா தான் நான் தூங்குவேன். நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன், நல்ல டயர்டாக தான் எனக்கும் கொரட்டை வரும்.
ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அவர் முந்திக்கிட்டாரு, நல்லா தூங்கிட்டாரு. எனக்கு தூக்கம் வரல. ஐ வாஸ் லைக் வெரி மச் அப்செட். ஒரே டென்ஷன், ஒரே எரிச்சல். அன்றைக்கி ஃபுல்லாக பீகார் கவர்மெண்ட்டை திட்டுறேன், நிதிஷ்குமாரை திட்டுறேன். சில நேரம் பீகார்லாம் போயிட்டு வந்தால் சென்னையை நம்ம திட்டவே மாட்டோம். தமிழ்நாடு ஐயோ பிரைஸ் காட் அப்படின்னு. அதுக்காகவே நீங்களும் பீகார் வந்துட்டு போனோம். யூல் நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னா பயங்கர எரிச்சல். அன்னைக்கு காலையில் அப்படியே ஏர்லி மார்னிங் அப்படி எரிச்சலோட சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு உட்காரும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இவ்வளவு வளர்ச்சி உள்ள காலத்தில் இந்த பீகாருக்கு வந்திருக்கிற, ஆனால் இதெல்லாம் இல்லாத 200 வருஷத்துக்கு முன்னாடி தங்களுடைய சொகுசெல்லாம் தியாகம் பண்ணிட்டு மிஷினரிகள் உங்கள் தேசத்துக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்றதை மறந்துடாத. Isn't it? அவங்கெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நல்ல வெதர் இருக்கிற கண்ட்ரிங்க, நல்ல தட்பவெட்ப சூழ்நிலை இருக்கிற கண்ட்ரி. கொரியாவில் வந்து முந்தின நாள் நான் 2 மணி நேரம் ஃபுல்லாக நடந்தேன். எதுக்கு தெரியுமா? அங்கே நடந்தாலும் ஏசி போட்ட மாதிரி இருக்கும், தெருவிலே ஏசி போட்ட மாதிரி இருக்கும். 18 டிகிரி. இதை விட நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. ஏன்னா அது மிஸ் பண்ணிடக்கூடாது. நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது, என்னென்னு தெரியும், ரோஸ்ட் ஆயிரும்னு தெரியும். இங்கே வந்து அப்படியே வந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து வந்த மிஷினரிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா they served us sacrificially without complaints. எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக நின்னதுனால தான் இன்றைக்கி நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கேள்வியை கேட்ட போது நான் உடைந்து போய் அது வரையும் முறுமுறுத்துட்டு இருந்தேன் நான். ஆண்டவர் சொன்னார், இப்போ துதிக்க முடியுமானாலும் சொன்னார். நான் நல்ல கை உயர்த்தி அந்த மிஷினரிகளுடைய வாழ்க்கைக்காக நான் துதிக்க ஆரம்பித்தேன். எனக்கு இருக்கிற அந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ்க்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். சம்டைம்ஸ் பிரைஸ் காட், ஆண்டவர் சில இடங்களுக்கு நம்மளை ஒரு சில நிலைமைகளுக்கு கொண்டு போகிறாரு, நல்லது. ஆனால் எப்போவும் இறங்கி வரத்துக்கு தயாராக இருக்கணும். ஆமென் சொல்கிறீங்களா? மை லைஃப் ஒன்லி ஹேஸ் மீனிங் ஆர் ஐ ஹாவ் வர்த் if I have this kind of pleasure experience, a particular quality of life. லைஃப் வந்து அந்த லெவல்லையே இருக்கணும், அந்த குவாலிட்டிலே இருக்கணும், அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிடக்கூடாது. இந்த இன்பமான அனுபவம் என் வாழ்க்கையில் வந்து இல்லை. நம்மளே எடுத்துப்போமே, சும்மா ஒரு சின்ன விஷயம், கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் போயிட்டு சரி வந்துடும் எதிர்பார்க்குறோம், 2 மணி நேரம் வரல. இன்வெர்ட்டரும் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்படியே ஈபிக்காரனை என்ன பண்ணுவோம்? திட்டி தீத்துருவோம். எவனே தெரியாது, என்ன பண்ணுறானுங்க, இதை பண்ணுறானுங்க. ஜப்பானில் கரண்ட் போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஃபோன் பண்ணி இபி ஆஃபீஸ்க்கு கேட்பான். அமெரிக்காவில் கரண்ட் போயிடுச்சுன்னா ஆப்பில் என்ன நிலவரம்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா ஸ்டேட்டஸில் பார்த்துப்பான். நம்ம ஊரில் கரண்ட் போயிடுச்சுன்னா அடுத்த வீட்டை எட்டி பார்ப்போம், பக்கத்து வீட்டை எட்டிப்பார், அவங்க வீட்டில் கரண்ட் இருக்கா பாரு. அது மாதிரி இது 2வது. நம்ம ஊரில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா திட்டி தீத்துருவான். அவனை என்ன பண்ணுறானு, என்ன கவர்மெண்ட் இவ்வளோ டேக்ஸை கட்டுறோம், இவ்வளோ பணம்ட்டு. ஐ திங்க் இங்கேயே நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஆமென் சொல்கிறீங்களா? இட்ஸ் ஓகே. கொல்கத்தாவில் ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் பயங்கர பாப்புலேட்டட், பயங்கர கூட்டமாக இருக்கும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்றுமே கிடையாதுங்க. எப்படி சென்ட்ரல் பக்கத்தில் எக்மோர் இருக்கோ அது மாதிரி ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சியல்டா. ஸோ முந்தி நம்ம இடம் இப்போ கொஞ்சம் இந்த பேக்டாக்ரா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால வி ப்ரிஃபர் கோயிங் தட். காலையில் கிளம்பி போயிட்டோம்னா மத்தியானம் லஞ்சுக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் ஸோ ஈஸியர். பட் அவங்க போனால் ராத்திரியெல்லாம் போயிட்டு காலையிலேயே 10 மணிக்கு கிளம்பி போனோம்னா அங்கே போயிட்டு 5 மணியோ 4 மணிக்கோ போய் இறங்கிட்டு அப்புறம் ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணோம் சியல்டா ஸ்டேஷனில். சியல்டா ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் 9:30க்கு ட்ரெயின் எடுத்து காலையில் அது ஒரு 6-7 மணிக்கு வந்து சேரும். கட்டிஹாரில் வந்து இறங்கி அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி இருக்கிற மிஷன் பேஸ்க்கு வரும். ஸோ அப்படி தான் ஃபஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஒரு நாள் பல நாள் இந்த சியல்டா ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டம், பயங்கர கூட்டமாக இருக்கும், பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். எல்லாம் வாயில் வந்து போட்டு வெத்தலையை போட்டு குதப்பிட்டே வருவானுங்க. நம்ம நின்னோம்னா ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே தள்ளிட்டு போய் வெளியே விட்ருவானுங்க. அவங்கள்ட்ட வந்து மோதி தான் என்ன செய்தாகணும், போனோம். அதுக்குள்ளே கொஞ்சம் ஏமாந்தோன்னா இப்போ ஒயிட் ஷர்ட்லாம் ரெட் ஷர்ட்டாக மாறிடும். பயமாகவே இருக்கும்.
அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எங்கே இருந்துடா வரான், யாரா இவனுங்க, எதுக்குடா எப்பா இவ்வளோ கூட்டம் எங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பலோடவே இருந்தபோது ஆண்டவர் கேட்டார், இயேசுவானவர் திரளான ஜனங்களை பார்க்கும்போது மனதுருகினார். மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இருக்கிறாங்கன்னு என்ன செய்தார்? மனதுருகினார். ஆனால் நீ என்ன ஆகிற? எரிச்சல் ஆகிற. How will you serve this community? சொகுசுன்றது வாழ்க்கையில் சில நேரம் நம்முடைய விக்கிரகமாய் மாறி போகிறது. கம்ஃபர்ட். பரலோகத்தை விட இந்த அண்ட சராசரத்திலும் சொகுசான ஒரு தளம் இந்த பூமியில் இருக்கவே முடியாது. அதையும் நமக்காக துறந்து இந்த பூமிக்கு வந்த நாயகனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஆர் யூ ரெடி டு கிவ் அப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன்ஸ் வென் இட் இஸ் ரெக்வயர்ட்? சில நேரங்கள் அப்படி வித்தவுட் கம்ப்ளைண்ட்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நோ கம்ப்ளைண்ட்ஸ். சொல்லுங்களேன், நோ கம்ப்ளைண்ட்ஸ். டிராஃபிக்கில் கம்ப்ளைண்ட்டு, இதை கம்ப்ளைண்ட்டு, அதை கம்ப்ளைண்ட்டு, கவர்மெண்ட்டுடைய இதே ஆட்டிடியூட் இல்லாமல் டெவலப் ஆகிட்டே வரோம்னா, சாரி, வி நீட் டு ரெடி டு காம்ப்ரமைஸ் சர்டன் கம்ஃபர்ட் ஜோன்ஸ். சில சொகுசு தலங்களை விட்டு கொடுக்கறதற்கு நமக்கு மனசு வரலன்னு வச்சிங்களேன், நாம் யாராக மாறிடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விக்கிரக ஆராதனைக்குள்ளே. ஏன்னா அந்த ஒரு விஷயம் உள்ள உக்கிரமாக விக்கிரகமாக என்ன பண்ணிடுது? சில நேரம் பாருங்கள், சில மனைவிமார்கள் கணவன்கிட்ட எதிர்பார்த்த கேட்ட அந்த ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கலன்னா முகத்தை காட்டுறதையும் பாத்திரத்தை உருட்டுறதையும் எப்படியாவது அந்த வெறுப்புணர்வை காமிச்சிடும்ல. கணவன்மார்கள் பாருங்கள், ஏதாவது சாப்பாடு விஷயத்தில் எதுவும் கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்னா, எதிர்பார்த்து கிடைக்கலன்னா உடனே we become complaining, we become more of la. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. பீகார்லாம் போனாங்க, அவங்க அந்த 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 ட்ரைபல் மக்கள் எல்லாருமே வந்து மலைவாழ் மக்கள். அவங்க சாப்பாடு கொடுத்தா அந்த சாப்பாடு வாசனையே பிடிக்காது. அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கஷ்டமாக இருக்கும், பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இது மாதிரி நிறைய விஷயங்களை நாம் இறங்கி போக கற்றுக்கொள்வோமானால் அதை பார்த்து தான் நம்மளை ஆண்டவர் உயரத்துக்கு கொண்டு போகிறாரு. அவர் வந்து தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆமாம், தம்மைத்தாமே மரண பரிந்து என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். அதுக்காக விட்டுறல. பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலானதாய் உயர்த்தினார். ஸோ இட்ஸ் ஓகே. சில நேரம் இந்த சொகுசான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்துடுது? ஐடலிட்ரி. தட் இஸ் கால் கம்ஃபர்ட் ஐடலிட்ரி. நாலாவது கண்ட்ரோல் ஐடலிட்ரி. ஃபோர்த் ஒன் இஸ் கண்ட்ரோல் ஐடலிட்ரி. ப்ளீஸ் டிஸ்பிளே தட். ஓகே. அதாவது தேர்ச்சி பெறுதல் என்னும் விக்கிரக ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? தேர்ச்சி பெறுதல் என்னும் விக்கிரக ஆராதனை. மை லைஃப் ஒன்லி ஹேஸ் மீனிங் ஆர் ஒன்லி ஐ ஹவ் வர்த் இஃப் ஐ எம் ஏபிள் டு கெட் மாஸ்டரி ஓவர் மை லைஃப் இன் த ஏரியா ஆஃப். என் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தேர்ச்சி பெற முடிந்தால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளது அல்லது எனக்கு மதிப்பு இருக்கிறது என்கிற எண்ணம். அதுக்கு பேர் தான் என்னது? தேர்ச்சி பெறுதல் என்னும் விக்கிரக ஆராதனை. கவனிங்க, we are all called to strive for the best. நம்ம வாழ்க்கையில் சிறந்ததற்காக முயற்சி செய்ய வேண்டும், அதில் தவறில்லை. பெஸ்ட்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டாக இருக்கணும், குட். பட் ஆனால் இட்ஸ் ஓகே, சில நேரம் அது முடியாமல் போயிடுச்சுன்னா அதனால் ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறதில்லை. ராமேன் சொல்கிறீங்களா? See, I always strive for the best. எனக்கு எப்போவுமே வந்து இந்த காரியங்களெல்லாம் அப்படியே இருக்கிறது வந்து பிடிக்கும். வாலண்டியர்ஸ்க்கு தெரியும், கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது அங்கே இல்லைன்னா முந்தினது பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சுல்ல, ஒரு 10 டேபிளை வாங்கியிருந்தோம், அழகாக அதெல்லாம் இது பண்ணியிருந்தோம். இந்த 10 டேபிளில் 10க்குமே மேலே போடுற ஒரு அழகான அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன் கிளாத் வாங்கியிருந்தோம், டேபிள் கிளாத் வாங்கியிருந்தோம். அது எனக்கு நல்லாவே தெரியும் 10 வாங்கியிருந்தோன்ட்டு. கரெக்டாக 9 டேபிளில் இருக்குது, 10வது டேபிளில் இல்லை. பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. எனக்கு பயங்கரமாக இங்கே டென்ஷன் ஆகுது, எங்கே போட்டாங்க, எது பண்ணாங்க அப்படின்ட்டு.
சரி பார்ப்போம், இதுக்கு மேலே பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க உட்காந்துட்டாங்க, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அன்றைக்கி உட்காந்து அது கரெக்டாக அந்த பாஸ்டர் பேசுகிறாரு. எல்லாம் வந்து அப்படியே பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டேபிள்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. பட் அதில் ஏதாவது ஒன்று அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ என்ன செய்யாதீங்க, இட்ஸ் ஓகே. கரெக்டாக எல்லா மீட்டிங் முடிச்சுட்டு அந்த 9 எடுத்து அடுக்கும் போது 10வது கிடைக்குது. இட்ஸ் ஓகே. சிலர் குடும்ப தலைவர்கள் பாருங்கள், வீட்டை வந்து அப்படியே எப்படி பார்க்கணுமா, கண்ணாடி மாதிரி வீடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? கண்ணாடி மாதிரி இருக்கணும். வரும்போதே அவர் என்ன இது ஏன் இங்கே இருக்குது, அது ஏன் இங்கே இருக்குது. இட்ஸ் ஓகே. யோர் ஹோம் இஸ் ஹோம், நாட் த மியூசியம். உங்கள் வீடு என்னது? வீடு என்ன இல்லை? என்ன சொல்லுங்கள்? என்ன இல்லை? மியூசியம் இல்லை, அருங்காட்சியகம். அங்கே போனால் தான் எல்லாத்தையும் பாதுகாத்து அப்படியே எல்லாமே அப்படி தொடச்சி வச்சுருப்பாங்க ஆளை போட்டு. இட்ஸ் ஓகே. இல்லையா சொல்கிறீங்களா? 3 மாதமாக எங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபு சர்ஜரிக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒர்க் டியூட்டிலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. நீ இந்த வாஷ்ரூமு, நீ இந்த 3 பேர் 3 வாஷ்ரூமு எல்லாம் போட்டதோடு சரி. 3 மாதமாக எங்கள் வீடு ஒரு மாதிரி அப்படியே இருக்குது. இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் யூ ஸ்ட்ரைவ் ஃபார் பெஸ்ட் இஃப் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். அதான் விக்கிரகமாக்கிடாதீங்க. இல்லையா சொல்கிறீங்களா? படிப்பு படி, நல்லா படி, ஃபஸ்ட் ரேங்க் வா, பெஸ்ட்டாக இரு, இட்ஸ் ஓகே. முடியுமா? ஓகே. சில நேரம் அதே வந்து பெற்றோர்களும் நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கல, நீ பெஸ்ட்டாக வரல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹிஸ்ட்ரியை தேடி பார்த்தா சாதித்தவன் லிஸ்ட்டில் இந்த இவங்களை காணோம். யார்? ஆமாம், அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் வந்து நான் மருத்துவராகி நான் வந்து சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறேன், சேவை செய்ய போகிறேன். ஒருத்தனையும் காணும். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எவனாவது வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ஆன ஆள் வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது உருப்படியாக சேவை செஞ்சேன் நான். அப்படிலாம் ஒன்றும் இட்ஸ் ஓகே. பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் கவனிக்கணும். ஐயோ படிக்கணும் 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 படிக்கணும். சில பிள்ளைகள் பாருங்கள், இந்த எக்ஸாம் டே வந்துச்சுன்னா சர்ச்சுக்கு வராது. இன்னும் படிக்கணும். முன்னாடியே ஒழுங்காக படிச்சிருந்தா தானே நாளைக்கு எக்ஸாம் பாஸ்டர். அதனால் சில பெற்றோர்கள் சொல்லுவோம், ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலன்னா பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள். அதாவது இட்ஸ் ஓகே, சம் ஜென்யூன் ரீசன்ஸ், சிக்கு அந்த மாதிரி விஷயங்கள்னா பரவாயில்ல. எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் பலருக்கு சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வரத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க? நேரம் இல்லை. நீ 2 தான். ஒன்று தேவனை ஆராதிக்கணும், இல்லைன்னா தேவனை ஆராதிக்காமல் இருந்தால் அதுக்கு அடுத்தது பேர் என்னது? விக்கிரக ஆராதனை. யூ கான் பி இன் த மிடில். ராமன் சொல்கிறீங்களா? யூ கான் பி இன் த மிடில். நீ ஒன்று என்ன ஆராதிக்கணும், இல்லைன்னா if you remain silent, that is not irreligion. அது வந்து நான் எனக்கு அப்படிங்க அதில் கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. நிறைய பேருக்கு வந்து எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனால் சண்டே சர்ச்சுக்கு நேரம் இல்லை. எக்ஸாம் டைம் வந்தால் பிள்ளைகளுக்கு வந்து நோ இட்ஸ் ஓகே, இன்னும் நீ வந்து வாரம் விட்டுரு பரவாயில்ல. 3 ஆராதனை இருக்குது, ஏதாவது ஒரு ஆராதனை வந்துட்டு பிள்ளைகள் கலந்துட்டு போக சொல்லுங்கள். படிப்பை சில நேரம் என்ன ஆக்கிறோம்? வைக்கிறோம். மாஸ்டரி ஓவர். கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5வது ஹெல்பிங் ஐடலேட்ரி. 5th ஒன் இஸ் ஹெல்பிங். உதவுதல் என்னும் விக்கிரக ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்கள், உதவுதல் என்னும் விக்கிரக ஆராதனை. லைஃப் ஒன்லி ஹேஸ் அ மீனிங் ஆஃப் ஒன்லி ஹாவ் வர்த் இஃப் பீப்புள் ஆர் டிபெண்டன்ட் ஆன் மீ அண்ட் நீட் மீ. உதவி செய்வது தேவனுடைய பண்பு, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. நான் பிரசங்கம் பண்ணிருக்கிற எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனிக்கணும், இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. பேலன்ஸ். எல்லாரும் சொல்லுங்கள், என்னது? சத்தமாக சொல்லுங்கள், என்னது? பேலன்ஸ். இப்போ நான் நின்றுருக்கிறேன்னா ஏன் நின்றுருக்கிறேன்? ஐ எம் பேலன்சிங். நான் கொஞ்சம் ஆடிட்டே இருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் எங்கேயோ போயிட்டு ஏதோ சரக்கு போட்டு வந்துட்டார் போல இருக்குது, தள்ளாடிட்டே இருக்கிறாரு. ஸோ ஒன்லி பேலன்சிங் இஸ் த கீ ஃபார் கிறிஸ்டியன் லைஃப். அப்படியே வந்து சிலர் வந்து எவனுக்கும் எதுவுமே செய்ய மாட்டான். எச்சி கையில் என்ன செய்ய மாட்டானம்மா?
காக்கா ஓட்ட மாட்டானா? இருக்கிற அந்த 2 பருக்க காக்கா சாப்பிட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீமு, அதாவது எதை பற்றியுமே யோசிக்காமல் உதவுதல். அதுலேயும் உதவுற ஆளுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? அவங்க என்ன சார்ந்து இருக்கணும். என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, நீ என்கிட்ட கேட்கல, நான் இப்படி உனக்கு நீ கேட்டால் தான் உதவி செய்ய முடியும். அஃப்கோர்ஸ் அவங்க கேட்கணும், அது வேறு. பட் இஃப் யூ கேன் ஐடென்டிஃபை their need, why don't you, if you can, நன்மை செய்ய முடியும் உனக்கு திராணியாக இருக்கும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. ஸோ உன்னுடைய பலத்துக்கு உட்பட்டு கண்ணு முன்னாடி தேவையில் இருக்கிற ஒருத்தனுக்கு கட்டாயமாக அவன் கேட்டு தான் நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஸோ சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் ஐடலேட்ரி இன் அவர் லைஃப். மக்கள் என்னை சார்ந்திருந்தாதான், என்னை நம்பி என்கிட்ட வந்தாதான், என்கிட்ட கேட்டாதான் நான் உதவி செய்வேன், நான் உதவி செய்யறதுக்கு ரெடி. ஆனால் அவங்க என்னை நம்பி இருக்கணும், என்னை சார்ந்திருக்கணும்னு சொல்லிட்டு மக்களை நம்ம பக்கமாக திருப்புற அந்த அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அதுவும் உதவுதல் என்னும் விக்கிரகமாக இருதயத்தில் இருக்கிறது. இந்த ஹெல்ப்பிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்வேன், உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு இனிமே அதை பற்றி நீங்கள் மனசில் வைக்காத அளவுக்கு ஒரு தொகையை தான் நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். தட்ஸ் ஹவ் ஐ கிவ். நான் கொடுத்துட்டேன்னா அது எனக்கு திரும்பி வராதுன்னு என்ன செய்திருவேன்? முடிவு பண்ணுவேன். திரும்பி வந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது உலக 8வது அதிசயம். இப்போ அதர்வைஸ் யூ கான்ட் கெட் இட் ஸோ ஈஸிலி நவடேஸ். ஸோ அவங்க எவ்வளோ கேட்டாலும் எனக்கு இதுதான் நான் கொடுத்துட்டேன்னா, இல்லைன்னா அவங்க மறக்கடிச்சிடுவாங்க, அது வேற. சிலர்லாம் கொடுத்ததே மறந்து போச்சு. ஆனால் அவங்கள பார்க்கும்போது இல்லை ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது இல்லை நமக்கு கரெக்டாக அப்போ தான் ஒரு தேவை வரும் பாருங்க. அந்த நேரத்தில் இந்த படுபாவி இந்த நேரம் இதை கொடுத்தானா எனக்கு என்னவா இருக்கும்? உதவியாக இருக்குமே. ஸோ அதெல்லாம் அந்த எரிச்சல்லாம் வராமல் இருக்கணும்னா when you give and forget. சிலரும் பாருங்கள், அந்நியர்களுக்காக பிணைப்படுறது, நகையை கொண்டு சில அம்மாக்குமார்கள்லாம் வீட்டில் யாருக்கும் சொல்லாது, நகையை கொண்டு போய் என்ன செய்து கொடுறோம், இந்த வச்சு கடைசியில் அந்த ஆள் தூக்கிட்டு போயிடுறது. விசுவாசிகளுக்குள்ளே சண்டை. நான் ஒரு 20 குடும்பத்தையாவது என்ன செய்திருப்பேன், இழந்திருப்பேன். நான் ஒன்றுமே பண்ணல, நான் ஏதாவது திட்டிக்கிட்டு அனுப்பியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். அது வாங்கிச்சு, இது கொடுத்துச்சு, இது கொடுக்காதனால அதுவும் சர்ச்சுக்கு வரல, இதுவும் 2 பேரும் சண்டை போட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 10 செட்டு 10 வருஷத்தில் கணக்கு எடுத்தால் ஒரு 20 குடும்பமாவது என்ன செய்திருக்கோம், சபையோடு போயிருக்கோம். ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி கஷ்டப்பட்டு அதுங்களை ஆத்மாதாயம் பண்ணி வந்தா இதுங்க சண்டை போட்டு நகையை வாங்கினாங்க கொடுக்கல பாஸ்டர். தட்ஸ் நாட் ஃபேர். ப்ளீஸ் டோன்ட் டூ தட், டோன்ட் கோ தட் வே. அதான் சொல்கிறேன், உதவி செய்யணும்னா முதல்ல ஜெபம் பண்ணுங்க. முதல்ல என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவர் பாத்தில் வைங்க, ஆண்டவர்கிட்ட விசாரிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேன் ஐ ஹெல்ப். ஆண்டவர் உங்களை லீட் பண்ணட்டும். காடோட லீடிங் இல்லாமல் என்ன செய்யாதீங்க, யாருக்கும் உதவி செய்யாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை லீட் பண்ணலன்னு வச்சிங்களேன், என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு வேறு விதத்தில் அவர் சகாயத்தை உண்டு பண்ணிட்டான்னு அர்த்தம். நிறைய நேரங்களில் எனக்கு இங்கே மனசு கடந்து துடிக்கும், பட் எனக்கும் இருந்திருக்காது, லீடிங்கும் இருந்திருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா மிரக்லெஸ்ஸாக அவங்க சொல்லுவாங்க, வேறு விதத்தில் கர்த்தர் என்ன செய்தார், எனக்கு அற்புதமாக சந்தித்தாங்க. இல்லைன்னா அதுவும் தடைப்பட்டிருக்கும், நானும் கொடுத்து எனக்கும். ஸோ வி ஆல் நீட் டு பி ஜஸ்ட் கிபியோனியருக்கு உதவி செய்த விஷயத்தில் ரொம்ப வசனம் தெளிவாக சொல்லுது. யோசுவாவும் மூப்பர்களும் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களோடு கூட என்ன செய்தார்கள், உடன்படிக்கை பண்ணினார்கள். ஏன்? அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்க, இவங்கள போலவே வனாந்தரத்தில் வனசஞ்சாரிகளை போல வனாந்தரத்தில் அவங்க பார்க்குறதுக்கு இவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க, இவங்கள மாதிரியே பழைய பதார்த்தங்களை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, இதெல்லாம் காமிச்சு நம்பிடுறாங்க. நம்மள மாதிரியே இருக்கிறாங்க, ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த தேசத்தில் கானானிய குடிகளோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். இவங்க நாங்கள் கானானிய குடிகள் இல்லை, நாங்களும் உங்களை மாதிரி வனாந்தரத்தில் இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க பஞ்சம் பிழைக்கா போயிட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்பிட்டாங்க பாருங்கள். ரொம்ப வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்கள் உடன்படிக்கை செய்தாங்க. கடைசி வரைக்கும் கிபியோனியர்கள் அவர்களுக்கு தலைவலியாகவே இருந்தார்கள்.
ஸோ பிஃபோர் யூ ஹெல்ப் சம்படி மேக் ஷுர் யூ ஆர் லெட் பை த லார்ட். சொல்ல சரியா இல்லையா? உதவி செய்வது தேவனுக்கு அடுத்த பண்பு. ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு வேலை என்னவாகவும் மாறிட வாய்ப்புண்டு விற்கிறாங்க. என்னதான் நம்பி இருக்கிறாங்க, நான் தான் கிடையாதுங்க. அப்படி ஏதாவது ஒரு 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 மாயை நீங்கள் யார் மேலேயாவது யார்கிட்டையாவது உருவாக்கியிருந்தீங்கன்னா ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் அவங்கள போஷிக்கிறவர்ன்றத. ஸோ ஹெல்பிங் ஷுட் நாட் பி அன் ஐடலிட்ரி. ஆறாவது, டிபெண்டன்ஸ் ஐடலிட்ரி, சார்ந்திருத்தல் என்னும் விக்கிரக ஆராதனை. Can you show it? Life only has meaning or only have worth if someone is there to protect me and keep me safe. என்னை பாதுகாக்கவும் என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் யாராவது இருந்தால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளது அல்லது எனக்கு மதிப்பு இருக்கிறது என்கிற எண்ணம் என்ன ஆயிருது அப்படின்னா விக்கிரகாரம். ஏன்னா இது வந்து கடவுள் மேலே இருக்கிற ஃபோக்கஸை மனுஷர்கள் மேலே என்ன பண்ணிடுது, திருப்பிடுது. கடவுளை வந்து எந்த விஷயங்கள்லாம் ரீப்ளேஸ் பண்ணுதோ, நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவனை ரீப்ளேஸ் பண்ணுற விஷயங்கள். அதனால தான் தே பிகம் ஐடல்ஸ். இருதயத்தில் விக்கிரமும் மாறிடுது. இப்போ கடவுள் வந்து அவர் தான் என்னை பாதுகாக்கிறவர், அவர் தான் என்னுடைய நம்பிக்கை, அவர் தான் என்னை போஷிக்கிறவர். இந்த இதில் இருந்து நம்மளை ஷிஃப்ட் பண்ணுற எந்த ஐடியாவுமே எந்த தாட்டுமே நமக்கு விக்கிரக ஆராதனையாக என்ன செய்கிறோம். பெற்றவர்கள், பெரியவர்கள், பிள்ளைகளை பெற்றிருக்கிறவர்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊற்றுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காதீங்க. கர்த்தரே உங்கள் முதிர் வயதில் உங்கள் பங்காக இருக்க வேணும். அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா சந்தோஷம், இட்ஸ் ஓகே, பிரைஸ் காட். இல்லையா, நெவர் எவர் ட்ரஸ்ட் தெம். ஐயோ, என் பிள்ளை நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், எவ்வளோலாம் நான் போராடினேன், எவ்வளோ நான் இனி கை விட்டு போயிட்டானே, அழாதீங்க. கர்த்தர் உங்கள் பங்காக இருப்பாராக. பிள்ளைகளை வளர்க்குறவங்க இப்போவே பிள்ளைகள்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள், உன்னை நம்பி இல்லை தம்பி, நான் உன்னை நம்பி இல்லை, என்ன நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடத்தின தேவன் என்னை கடைசி வரைக்கும் நடத்துவார்னு சொல்ல பழகிக்க. அல்லேலூயா. யாராவது என்ன வந்து கவனிச்சிட்டே இருந்தால், யாராவது என்ன கேர் பண்ணிகிட்டே இருந்தால் தான் என்னோட லைஃபே வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா அப்படியே லைஃப் சூன்யமாயிருச்சு. நோ, sometimes that's why God takes the people out of our lives whom we too much trust. ரொம்ப நம்புகிற ஆளை, ரொம்ப யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோமோ, இல்லை யார்கிட்ட நமக்கு அடிக்கடி உதவி வர்றதுனால, நமக்கு வந்து நன்மைகள் வர்றதுனால யார் ரொம்ப பிடிச்சிருக்குமோ அவங்க லைஃப்பை விட்டு என்ன பண்ணிடுறாரு, எடுத்துடுறாரு. தேவைப்பட்ட உலகத்தை விட்டு ஆண்டவர் எடுத்துடுறாரு. ராமன் சொல்கிறீங்களா? சில விதவை தாய்மார்களுடைய லைஃப்பில் நான் பார்த்தா, ஐ குட் சே திஸ் வே, அது மட்டும் காரணம் இல்லை, பட் அதுவும் ஒரு காரணம். நான் சொல்கிறேன், அந்த கணவர் வந்து அந்த குடும்பத்தை விட்டு போனதுக்கப்புறம் அந்த குடும்பம் அடுத்த நிலைமைக்கு நல்லாவே போயிடுச்சு. இது உண்மை. ஒரு அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர், அவர் ஒரு வேலை இறந்துருக்காமல் போயிருந்தா இந்நேரம் அவர் ஜெயிலில் இருந்திருப்பார். நாங்கள் எல்லாமே வந்து நடுத்தரில் நின்றுருக்கணும். ஏன்னா பயங்கர கடன்கள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. யூ டோன்ட் நோ வாட்ஸ் கோன் ஹேப்பன். நாங்கள் ஒரு மாதிரி இது இருந்தோம். ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட், ஒரு விபத்தில் இறந்துட்டார். ஏன்னா அந்த அவருக்கு வந்த இன்சூரன்ஸை வச்சு, இன்சூரன்ஸ்லேருந்து வந்த பணத்தை வச்சு அத்தனை கடன்களையும் அவங்க சமாளிச்சுட்டு அவங்க தலையெடுத்தாங்க. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், நாட் இன் ஆல் கேசஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஐம் நாட் ஜென்ரலைசிங் இட். பொதுவாக சொல்லலை, சில குறிப்பிட்ட நேரங்கள் சில அம்மாமார்கள் கணவனை இழந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஆண்டவர் தெரியும், யூ கேன் மேனேஜ் ஆன் யுவர் ஓன், உனக்கு அந்த பலன் இருக்குதுன்னு தெரியும். அதனால் ஐயோ கணவன் போயிட்டார், வாழ்க்கையே போயிடுச்சின்னு நினைக்காது. இவங்களை இழந்துட்டோம், வாழ்க்கையே போயிடுச்சின்னு நினைக்காதீங்க. God is on your side. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். So don't make anybody idol in your life. Praise God if they take care of you. Praise God if they protect you. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி. ஈவன் பிள்ளைகள், let me tell you, எப்போவுமே அப்பா அம்மா அப்பாட்டிருந்து வந்துடும், அப்பாட்டிருந்து நடந்துடும், அம்மாட்டிருந்து கிடச்சிடும்னு நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ப்ரே. உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்கிறவரை நோக்கிப்பார்.
நீ நல்லா ஜெபம் பண்ணிப்பாரு, அவங்க தடை இல்லாமல் அவங்களுக்கு வர வேண்டியது வரும். எப்போவுமே என்னை பாதுகாக்கிறதுக்கு, என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு யாராவது இருந்தால்தான் என் லைஃபு, இல்லை அவங்க இல்லை அப்படின்னா லைஃப் கொலாப்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது, அதுவே விக்கிரக ஆசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது விருதா. வெதர் இட் இஸ் மதர், ஃபாதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சன், டாட்டர், நோ, பிரதர், சிஸ்டர், whosoever, தேவனை ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துக்கு அவங்கள கொண்டே வரக்கூடாது. என்னை நடத்துகிறவர் தான். ஸோ அப்படி என் லைஃபை அந்த எண்ணங்கள் வந்துருச்சுன்னா, ஜஸ்ட் புஷ் இட் அவே அண்ட் புஷ் தீஸ் ஐடல்ஸ் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எழுந்து நின்று அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் நான். பாடுங்களேன். ஆவி ஆத்மா சரீரம், அப்பா ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கை உயர்த்தி அர்ப்பணித்தேன் நான், ஓ அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். தேங்க்யூ லார்ட். எத்தனை பேருக்கு இந்த போதனைகள் ஆசீர்வாதமாக இருக்குது? ஆமென். ஆர் யூ லேர்னிங் சம்திங்? ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற விஷயங்கள், ஆமென், அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தின் விக்கிரகங்களாய் மாறிவிடக்கூடாது. யாருடைய வாழ்க்கை மேலும் நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் நாம் ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொகுசு தலங்களில் நின்று கொண்டிருக்குமானால் தேவைப்படும் போது இறங்கி வருகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த நெகிழ்வுத்தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேர்ச்சி பெறுதல், எல்லாத்துலேயுமே மாஸ்டரிங், எனக்கு தேவையான பெஸ்ட் ஃபஸ்ட்டுக்காக எய்ம் பண்ணலாம், அதுக்காக எல்லா முயற்சியில் எடுக்கலாம். பட் நடக்கலைன்னா பரவாயில்ல, அதை விக்கிரகமாக்கி விடக்கூடாது. ஹெல்பிங் விஷயத்தில் ஆண்டவரே, அந்த கிரேஸ் உள்ள ஆட்கள் நாங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும். உதவி செய்தல் எப்போவுமே ஆண்டவரே, என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு மட்டும், அல்லாவிட்டால் என்னை சார்ந்திருந்தால் மட்டும் என்று சொல்லுகிற மனப்பான்மைகள் என்னிடத்தில் வந்துவிடக்கூடாது. அது ஒரு விக்கிரக ஆராதனையாய் போயிடக்கூடாது. சார்ந்திருக்கிறது யாராவது என்னை எப்போவுமே பாதுகாப்பாக, என்னை எப்போவுமே பேம்பர்டாக வைத்து கொள்ளணும்னு சொல்லி நான் நினைக்காமல் ஆண்டவரே, ஆமென், கர்த்தரின் நம்பிக்கை, the Lord is my trust, ஆண்டவருடைய நம்பிக்கை என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஆண்டவரை சார்ந்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த விக்கிரகங்களை ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எரடிகேட் பண்ண ஆண்டவரே, அவைகளை அழித்து போட கர்த்தர் உதவி செய்தரலும். ஆண்டவரே, இவைகளில் கவனமாக இருந்து இவைகளை தொடர்ந்து எங்கள் இருதயத்தில் வளர்த்து நாங்கள் இருதயத்தின் மேலே விக்கிரகங்களை நாட்டி விடாதபடி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக.
எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே வருகிற வாரத்தில் நீ தொடர்ந்து நடத்துவீராக. உம்முடைய நன்மையுள்ள கரம் அவர்களை ஆசீர்வதிப்பதாக. இல்லாதவையில் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நன்மையினால் என்னை நிரப்பும், பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் அதிகாரம் நிறைந்த நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம் என்று நல்ல சத்தமா துதியோடு ஆராதனையோடு. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. We worship you, God. Glory. Hallelujah, 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 hallelujah. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வாழ்த்துதல் இன்றைக்கும் என்னைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.